ஏன் உயர் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்ய முடியவில்லை? சுப்பிரமணிய சாமி வேண்டுமானால் சொல்லலாம், பொடா சட்டத்தின்படி உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னதாக உயர் நீதிமன்றத்திற்கு செல்லலாம், எனவே இவர்களையும் இன்னொரு முறை உயர் நீதிமன்றத்திலே வழக்காட விட்டு பார்க்கலாம் என்று சொல்லலாமே. இதற்கு பொடா பொருந்துமே? தடா சட்டம் என்ற ஒன்றின் கீழ் இந்த வழக்கு குற்றப்பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை நடத்தப்பட்டு சாட்சியங்கள் திரட்டப்பட்டு ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு சாட்சிகளின் பெயர் குறிப்பிடாமல் அவரவருக்கு எண் கொடுத்து அவர்களை நிறுத்தி இத்தனையும் நடந்தது மட்டுமல்ல, இதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிற வாய்ப்பு இல்லாமல் போனதற்கு அதே தடா சட்டம் தான் காரணம். பிறகு உச்ச நீதிமன்றம் தடா சட்டம் பொருந்தாத ஒரு வழக்கிற்கு எப்படி தானே தீர்ப்பு வழங்கியது? அவர்கள் இந்த தவறான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்களை தவறான சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கை நீக்கம் செய்து விடுதலை செய்திருக்கலாம், அல்லது வழக்கமான சட்டங்களின்படி மறு புலன் விசாரணைக்கும் மறு உசாவலுக்கும் ஆணையிட்டிருக்கலாம். எதுவுமே இல்லை என்றாலும் தடா சட்டம் பொருந்தாது என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் நேராக உச்ச நீதிமன்றத்திற்கு வர தேவையில்லை, உயர் நீதிமன்றத்திலே போய் மேல்முறையீடு செய்யுங்கள் என்று திருப்பி அனுப்பியிருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் உச்ச நீதிமன்றத்திற்கு பதிலாக உயர் நீதிமன்றம் ஒரு 17 பேரை விடுதலை செய்து 9 பேரை சிறைக்கு அனுப்பி இருந்தால், அது 19 பேரை விடுதலை செய்து 7 பேரை சிறைக்கு அனுப்பி இருந்தால், நாம் இன்னொரு மேல்முறையீட்டு படியிலே போய் நின்று இந்த 7 பேருக்கு விடுதலை பெற்றுக் கொண்டு வந்திருக்க முடியும். 3 படிகளில் இடையிலே இருந்த ஒரு படி, நமக்கு இருந்த ஒரு வாய்ப்பு, உரிமை எடுக்கப்பட்டது, ஒரு உரிமை நமக்கு பறிக்கப்பட்டது, ஒரு மேல்முறையீட்டு உரிமை பறிக்கப்பட்டது அந்த தடா சட்டத்தில். இந்த வழக்கிலே இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. அந்த அடிப்படையிலே தான் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் இதே போன்ற இன்னொரு வழக்கு கல்பனாத் ராய் வழக்கு, அந்த வழக்கிலே இந்த தடா சட்டம் பொருந்தாது என்று முடிவு செய்தது மட்டுமல்ல, தடா சட்டத்தின்படி திரட்டப்பட்ட சாட்சியம் வாக்குமூலம் பொருந்தாது என்றும் சேர்த்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த முரண்பாட்டை இந்து 7 அதன் ஆசிரியர் உரையிலேயே சுட்டிக்காட்டியது மறந்து விடாது. ஆனால் இந்த வழக்கிலே ஏன் இப்படி? அதற்கு காரணம், இந்த வழக்கிலே இறந்து போனவர் நேரு குடும்பத்தைச் சேர்ந்தவர், இந்தியாவின் முன்னாள் பிரதமர். எனவே இந்த வழக்கை அப்படி அடியோடு விடுதலை செய்வது, ரத்து செய்வது, நீக்கம் செய்வது அவர்களுடைய தேசிய உளச்சான்றுக்கு, அவர்கள் நம்பி வந்திருக்கிற நம்பிக்கைகளுக்கு முரணாக இருந்திருக்கிறார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது வாழ்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இறந்தவர்களுக்கும் பொருந்தும். செத்தவன் ஓட்டாண்டியாகவும் இருக்கலாம், பேரரசனாகவும் இருக்கலாம், அது ஒரு உயிர். அப்படி பார்க்க முடியவில்லை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளால். இதையெல்லாம் நாம் அவர்கள் எழுதியிருக்கிற தீர்ப்புகளின் அகச்சான்றுகளிலே இருந்து மெய்ப்பிக்க முடியும். இந்த நிலையிலே தான் பல இடங்களிலே பல வழிகளிலே இதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அறிவி என்ன செய்தார்? கொலைக்கருவி தயாரித்து கொடுத்தாரா? சாதாரணமாக ஒரு பெட்டி கடையிலே கிடைக்கிற ஒரு மின்கலம், ஒரு பேட்டரி செல், யார் வேண்டுமானால் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கூட போய் கடையிலே வாங்கி கொண்டு வரலாம். இதை வாங்கி கொடுத்தார். இதுதான் குற்றச்சாட்டு. இதில் இருக்கிற முரண்பாடுகளை, இது எப்படி ஒவ்வாத ஒரு தீர்ப்பு என்பதை அவரே தன் மீதான அந்த தீர்ப்பை படித்து ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். கழிவிறக்கம் கோரி அவர் எழுதவில்லை. நான் மனிதாபிமானம் பற்றி இங்கே பேசவில்லை, ஏனென்றால் என் மீதான தண்டனை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று இதில் பதிவு செய்கிறார். மற்றவர்களுக்காக வேண்டுமானால் அவர் மனிதாபிமானம் பற்றி பேசுவார். எத்தனையோ வகைகளில் இதை நாம் எடுத்து காட்டிவிட்டோம். ஆனால் அரசு செவிமடுப்பதாக இல்லை. ஏனென்றால் அவர்களது தூக்கு தண்டனை என்பது இப்போது அவர்கள் கையிலே ஒரு அரசியல் கருவி. அப்சல் ஒரு வழக்கை ஆதாரமாக காட்டியதை நான் தெளிவாக சொல்ல முடியும்.
அப்சல் குருவை தூக்கிலிட வேண்டும் என்று பாஜக கேட்கிறது. அப்சல் குருவை தூக்கிலிடுவதில் எங்களுக்கு மறுப்பில்லை என்று அரசு பதில் சொல்லுகிறது. அவர்கள் நாள் குறிப்பதற்காக சூழல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்சல் குருவை தூக்கிலிட வேண்டும் என்று அத்வானிகள் சொல்கிறார்கள்? அவர் ஒரு பயங்கரவாதி என்பதற்காக. இந்த நாட்டில் யாரும் நீதிமன்ற தீர்ப்புகளை படித்து பார்க்க மாட்டார்கள் என்ற துணிச்சல் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு பயங்கரவாதி என்பவன் தனி மனிதன் அல்ல, ஒரு பயங்கரவாத அமைப்பிலே அங்கம் வகிப்பவன். அப்சல் குரு எந்த அமைப்பிலே உறுப்பினர், எந்த அமைப்புக்கு ஆதரவாளன்? உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே எழுதியிருக்கிறார்கள். இவர் எந்த பயங்கரவாத அமைப்பையும் சேர்ந்தவர் என்பதற்கு எந்த சான்றும் காட்டப்படவில்லை. அது மட்டுமல்ல, அவர் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்படவில்லை என்று அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பயங்கரவாத குற்றச்சாட்டு மெய்ப்பிக்கப்படவில்லை, பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்பது மெய்ப்பிக்கப்படவில்லை. ஆனால் அத்வானிகள் சொல்லுகிறார்கள் அவர் பயங்கரவாதி. எங்கே இருக்கிறது பயங்கரவாதி என்று அருந்ததிராய் கேட்டார். எங்க பதிலும் யாரிடமிருந்து பதில் இல்லை. பதில் சொல்லட்டும். சோனியா காந்திக்கு அக்கறை இல்லை, அத்வானிக்கு இது பற்றி எல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று. இப்படித்தான் அவர்கள் இந்த வழக்குகளை கையாளுகிறார். ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பிலே எழுதியது, in order to satisfy the collective conscience of the nation, தேசத்தின் கூட்டு உளச்சான்றை நிறைவு செய்வதற்கு அப்சல் குருவை மன்னிக்க முடியாது. செய்த குற்றத்துக்காக இல்ல, தேசமே கொதித்து கிடக்கிறது. ஐயோ, இவனை தூக்கில் போட்டால்தான் தேசத்தின் உள்ளம் கொஞ்சம் ஆறுதல் அடையும். என்ன தேசமோ இது. எனவேதான் நண்பர்களே, நான் உண்மையில் வெட்கப்பட வேண்டும். இந்த 20 ஆண்டுகளில் அறிவுக்காக நான் குரல் எழுப்ப தவறியதால் அவன் சிறை கூண்டுக்குள்ளே இருந்து எழுத்தாக ஒரு குரலை கொடுத்திருக்கிறான். அவன் எழுதிய நூலைத்தான் நாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எதுவும் எழுதவில்லை, பொதுவாக சொல்கிறேன். இதற்காக நாம் இயக்கங்கள் நடத்தி இருக்கிறோம், போதவில்லை. ஏன்? இதுதான் முக்கியம். 2 வாரங்களுக்கு முன்னாலே ஜூனியர் விடனில் இப்படிக்கு என்ற தலைப்பில் நான் மரணதண்டைக்கு எதிராக எழுதினேன். நாம் எல்லா மரணதண்டைகளையும் எதிர்க்கிறோம், இந்த வழக்கு மட்டுமல்ல. தூக்கை தூக்கிலிடுவோம் என்ற கிருஷ்ணகிரியின் முழக்கத்தை தான் நாம் முன்வைக்கிறோம். மாண்டொழிக மரண தண்டனை என்றுதான் நூல் வெளியிட்டிருக்கிறோம். மரணம் என்பது ஒரு தண்டனை அல்ல என்று நாம் சொல்கிறோம். தர்மபுரி வழக்கிற்கு பிறகு நான் அதை எழுதினேன். ஒரு உண்மை என்ன தெரியுமா? அதை எழுதியதற்கு பிறகு ஏராளமானவர்கள் இதற்கு எதிராக எழுதியிருக்கிறார். இளைய தலைமையிலே போய் பார்த்தால் தெரிகிறது. இப்படி ஒரு புரிதல், அந்த தண்டனையை பற்றி அவர்களுக்கு இருக்கிற ஒரு மயக்கம், நமக்கு இருக்கிற காட்டுமிராண்டி காலத்திய பழிக்கு பழி வாங்குகிற மன உணர்ச்சி, இது ஒரு இன்ஸ்டிங்க்ட், இயல்பு உணர்ச்சி. அது இந்த இயல்பு உணர்ச்சி தண்டனையை நியாயப்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது. ஆனால் இதையும் மீறி இந்த நாட்டில் மரண தண்டனை ஒழிப்பு இயக்கங்கள் குறிப்பிட்ட வழக்குகளிலே வெற்றி பெற்றிருப்பது மட்டுமல்ல, பொதுவாக மரண தண்டனையின் ஆட்சி பரப்பை சுருக்குவதிலே வெற்றி பெற்றிருக்கிற மறந்து விடாதீர்கள். உலக அளவிலே மட்டும் நான் சொல்லவில்லை. 2ஆம் உலகப் போர் முடிந்த போது 10 தேசங்கள் கூட மரண தண்டனையை ஒழித்த தேசங்கள் இல்லை. இந்த 60 ஆண்டு காலத்தில் 100க்கு மேல் மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாடுகளின் எண்ணிக்கை சுருங்கிவிட்டது. காந்தி தேசம் தான் கடைசியாக வரும் போல் தெரிகிறது. ஆனால் இந்திய நாட்டில் நாங்கள் எல்லாம் தூக்கு கைதிகளாக இருந்த போது 30-40 பேர் ஒவ்வொரு சிறையிலும் தூக்கு கைதிகள் இருப்பார்கள். ஒரு நாளில் 2 பேரை தூக்கிவிடுவதெல்லாம் உண்டு. சேர்ந்தார் போல 2 மேடைகள் இருக்கும் சில சிறைச்சாலைகளில். இன்றைக்கு அது சுருங்கிவிட்டது. இந்திய அளவிலே பார்த்தால் 4-5 ஆண்டுகளில் ஒருவர் கூட தூக்கலையே. கொலை குற்றத்திற்கு
மற்ற சில குற்றங்கள் அந்த வரிசையில் வருகின்றன. கொலை குற்றத்திற்கு இயல்பான தண்டனை தூக்கு என்றும், தூக்கு விதிக்காமல் ஆயுள் சிறை தண்டனை விதித்தால் அதற்கு தனிப்பட்ட காரணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் சட்டம், குற்ற நடைமுறை சட்டம் வலியுறுத்தியது. 78ஆம் ஆண்டு அதை திருத்தம் கொண்டு வந்து புதிய குற்ற நடைமுறை சட்டத்தில் இயல்பான தண்டனை ஆயுள் சிறை என்றும், தூக்கு கொடுத்தால் தனி காரணம் சொல்ல வேண்டும் என்றார். மீண்டும் பச்சன் சிங் வழக்கு வந்தது. இதுவும் போதாது. பி என் பகவதி தெளிவாக வாதிட்டிருக்கிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மரண தண்டனைக்கு ஆதரவான ஒரு விதி கூட இல்லை. அவருடைய வாதம் இல்லை. அது மட்டுமல்ல, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உணர்வுக்கு நேர் எதிரானது கொலை தண்டனை. இது பி என் பகவதியினுடைய வாதம். நீதிமன்ற தீர்ப்பிலே எழுதப்பட்டிருக்கிற வாதம். பச்சன் சிங் வழக்கில் அவரோடு ஆயத்தில் அமர்ந்த மற்ற மூத்த நீதிபதிகள் மரண தண்டனையை கைவிட முடியாது என்று கூறிய போது எல்லா வழக்குகளிலும் இல்லாவிட்டால் மிகச்சில வழக்குகளில், அரிதிலும் அரிதான வழக்குகளில் மரண தண்டனை நீடிக்க வேண்டும் என்று தீர்ப்பு எழுதிய போது பகவதி மட்டும் அரிதிலும் அரிது என்று சொல்வதற்கு நீயும் நானும் யார்? எது அரிதிலும் அரிது, அதற்கான அளவுகோல் எது என்று கேட்டு அப்படி ஒரு நீதிபதிகளுடைய அகநிலை விருப்பம் சார்ந்த அரிதிலும் அரிதி என்ற அளவுகோலை ஏற்க மறுத்து மரண தண்டனை கூடாது என்று அவர் தனி ஒருவராக தீர்ப்பு எழுதினார். அது சிறுபான்மை தீர்ப்பு என்பதால் மரண தண்டனை நீடிக்கிறது. இன்றைக்கு அதனால்தான் மரண தண்டனை பரப்பு வெகுவாக சுருங்கிவிட்டது. இப்படி சுருங்கிவிட்டதால் தான் நாட்டிலே குற்றங்கள் பெருகிவிட்டன என்று எந்த சமூக சட்டவியலாளரும் பாதிக்க முடியாது. இதில் நாம் வெற்றி பெற்றிருப்பது மட்டுமல்ல, குறிப்பிட்ட வழக்குகள் நான் சொல்கிறேன். உலக அளவிலே ரோசன்பெர்க் தம்பதிகளுக்கு அமெரிக்கா விதித்த மின்சார நாற்காலியிலே அமர்த்தி மரண தண்டனை நிறைவேற்றுகிற தண்டனையை எதிர்த்து உலக அளவில் மனித உரிமை ஆர்வலர்கள், பொது உடைமையர்கள், ஜனநாயக சக்திகள் பேரியக்கம் நடத்தினார்கள். ஆனால் அமெரிக்கா இறுதியிலே அவர்களை மின்சார நாற்காலியை இட்டு கொன்றுவிட்டது. அதே காலத்தில் இந்தியாவில் தெலங்கானா போராட்டத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 12 இளைஞர்கள் தூக்கு மேடையிலே நின்றார்கள். லண்டனிலே இருக்கிற